ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான். அந்த ராஜா சிங்கமா இல்லாம வேற யாரா இருக்க முடியும்? ஆனா அப்பேற்பட்ட சிங்கத்துக்கே ஒரு பிரச்சனைனா அது என்னதான் பண்ணும், யார்கிட்ட போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா கேளுங்க. புஷ்பவனத்துக்கே அரசன் யார் தெரியுமா? நம்மளோட அரிதான். ஆமா, அரிமாவை சுருக்கி அரின்னு எல்லாருமே செல்லமா கூப்பிடுவாங்க. காட்டுக்குள்ள கூட செல்ல பேரு பரவிடுச்சு. ஆனா அரி பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே தைரியசாலி, பயங்கர பலசாலி. ஆனாலும் கூட சின்ன விலங்குகள்ட்ட இருந்து ஒட்டகச்சிவிங்கி மாதிரியான பெரிய விலங்குகள் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பா நடந்துக்குவான். அதனால காட்டு விலங்குகள் எல்லாத்துக்குமே அரிய ரொம்பவே பிடிக்கும். ஆனா அரிக்கு ரொம்பவே பிடிச்சது தன்னோட பலமான உடலும் மின்னுற தோலும் அப்படியே பொசு பொசுன்னு அடர்த்தியா இருக்கிற தன்னோட பிடரியும் தான். தன்னோட அழகை பார்த்துக்கிறதுக்காக பயங்கரமா அரி மெனக்கெடுவான். எவ்வளவு மெனக்கெடல்னா மூலிகை தண்ணி கலந்து வர்ற அருவியில தான் குளிப்பான். அதே மாதிரி ராணி தேனிக்கிட்ட சொல்லி வச்சு தேன்மெழுகத்தான் தன்னோட பிடரியில பூசுவான். அது அப்படியே பல பலன்னு மின்றதுக்கு. பசங்க எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்காங்க, நாட்டிலையும் சரி காட்டுக்குள்ளேயும் சரி. இந்த சமயத்துல காட்டோட மிகப்பெரிய விழாவான வைகாசி பெருவிழா வந்துச்சு. வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு மொத்த காடுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு களகட்டும். அத காட்டோட அரசன் தான் வந்து முடிச்சு வைப்பான். இந்த சமயம் அரிதான் அரசன். அதனால இந்த வருஷமும் அரி முடிச்சு வைக்கிறதுக்கு வர்ற சமயம் காட்டு விலங்குகள்லாம் அரசனை வரவேற்கிறதுக்கு பயங்கரமான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பக்கமும் நல்லா தீப்பந்தத்தை கொளுத்தி வச்சு நட்டிருந்தாங்க. அது போக வர்றப்போ பூக்களையும் இலைகளையும் வாரி இறைச்சாங்க. அப்படியே சினிமாவில் ஹீரோ நடந்து வர மாதிரி. என்ன பிரச்சனைனா அவங்க தூவுனதுல ஈரப்பதம் உள்ள சாதாரண பூக்களும் இலைகளும் மட்டும் இல்லை, காஞ்சு போன சருகுகளும் இருந்தது. அது அடிக்கிற காத்துல தீப்பந்தத்தில் உரசி தீப்பிடிச்சிருச்சு. தீப்பிடிச்சதுல என்ன ஆகி போச்சு, அந்த இலை சரியா வந்து நம்மளோட அரியோட பிடரியில நின்றுச்சு. பாவம், அந்த தீ வேற அதனோட பிடரிக்கும் பரவிருச்சு. அரிக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே புரியல. சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பக்கத்துல இருந்த குட்டைக்குள்ள குதிச்சிருச்சு. குதிச்சதுல தீ அணைஞ்சிருச்சு. ஆனா அதனோட பிடரி அங்கங்க பொசுங்கி இருந்தது, தோல்லையும் லேசா சிரைச்சிருந்தது. அதுக்கு ஒரு நிமிஷம் அழுகையே வந்துருச்சு. ஏன்னா தான் ரொம்ப நேசிச்ச தன்னோட அழகான உருவத்துல அங்கங்க சின்ன சின்ன குறைகள் இருந்தத அதனால ஏத்துக்கவே முடியல. விட்டா தேம்பி அழுக ஆரம்பிச்சிரும் போல. காட்டு விலங்குகளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே புரியல. அது என்ன சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலையிலையும் நம்மளோட அரி இல்லை. அதனால அது பாட்டுக்கு அழுகட்டோன்னு விட்டுட்டு பக்கத்துல வந்து எல்லா விலங்குகளும் வந்து ஆலோசனை பண்றாங்க. என்ன பண்ணலாம், நம்ம அழகு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னா கூட கேட்கவும் மாட்டேங்குது அரி. ராஜாவா போயிட்டதுனால நாம் அதை கண்டிக்கவும் முடியாது. என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயம் காட்டுலேயே மூத்த பாட்டி ஆந்த வந்து சொல்றாங்க, இந்த மாதிரியான காயங்களுக்கு மருந்து நீர் யானையோட கண்ணீர். அதை உங்களில் யாராவது எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லணியும். கஜேந்திரன் வந்து நான் அதை பண்றேன் பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீர் யானையை பார்க்கறதுக்கு போறான். இந்த சமயம் ஏரிக்கிட்ட போனனையும் பயங்கரமான குஷியில அந்த நீர் யானை சும்மா நீந்திக்கிட்டே இருந்தது. யானையை பார்த்தனையும் என்னப்பா கஜேந்திரா இந்த பக்கம் அப்படின்னு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லை தம்பி, உன்னோட உதவி ஒன்று தேவைப்படுது. காட்டில் ஒரு பிரச்சனை, தீக்காயமாயி போச்சு. ஆந்த பாட்டி வேற உன்னோட கண்ணீர் தான் அதுக்கான மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக எனக்கு கண்ணீரை தரையா, எங்களோட பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிச்சாமா. நான் வாழ்க்கையில் ரொம்பவே வந்து பண்பட்டுடம் போல. எனக்கெல்லாம் இப்போ கண்ணீர் சுத்தமாக வரமாட்டேங்குது. அன்னைக்கு என்னோட நண்பன் ஒருத்தன் பாவம் காயம்பட்டு கிடந்தான். எனக்கு பரிதாபம் தான் வந்துச்சு ஒழிய அவனோட நிலைமையை பார்த்து கண்ணீரே வரல. இதில் நான் எங்கே உனக்கு உதவி பண்ணுறது? சரி, உதவி பண்ணுற அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டனையும் இந்த மாதிரி சிங்கத்தினோட பிடரியிலையும்
அதனோட தோல்லையும் அங்கங்கே தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறதையும் அதுக்காக இதனோட கண்ணீரை கேட்டு வந்திருக்கிறதையும் சொல்லுச்சு. இதை கேட்டனையும் அப்படின்னு நீர் யானைக்கு ஒரே சிரிப்பு. மாட்டினானா அவன்? சின்ன வயசுல இருந்தா எப்போ பார்த்தாலும் தான் மட்டும்தான் அழகுன்னு அவனுக்கு ஒரே நினைப்பு. அவனோட பிடரி மட்டும்தான் அழகுங்கிற மாதிரியும் மீதி யாருக்கும் ஒரு அழகும் இல்லைங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்ப வந்து வசமா மாட்டினானா? ஐயோ ஐயோ, சிங்கத்துக்கு காயமா? அதனோட பிடரி எல்லாம் பொசுங்கிருச்சா? மொட்டையாயிருப்பான் போலையே அப்படின்னு அது சிரிச்சுக்கிட்டு இருக்க யானைக்கு என்ன பண்றதுனே புரியல. ஆனா அப்ப பாக்குறப்போ தனக்கு வருத்தத்திலேயே வராதுன்னு சொன்ன கண்ணீர் இப்படி சிரிக்கிறப்ப வந்ததை கவனிச்சுக்கிட்டு அழகா ஒரு குட்டி கிண்ணத்துல நீர் யானையோட கண்ணீரை வாங்கிட்டு, சரி நான் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு நைஸா நழுவிருச்சு. அவசர அவசரமா அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து நம்மளோட அரிகிட்ட கொடுத்தனையும் ஆந்த சொன்ன மாதிரி காயம்பட்ட இடத்துல எல்லாம் தடவிட்டு அழகா நிக்குது. எல்லாரும் அதையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. பொழுது விழுந்து எல்லாத்துக்கும் தூக்கமே வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. ராஜாவை தனியாக விட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கும் எல்லாத்துக்கும் பயம். அதனால எல்லாம் தூக்கம் தாங்க முடியாமல் அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. ஆனால் ராத்திரியில் தான் அதனோட சாராம்சம் என்னன்னு தெரிஞ்சுது. அந்த சொல்கிறதுக்கு மறந்த விஷயம் என்னென்னா, நம்மளோட நீர் யானையோட கண்ணீர் நிலா வெளிச்சத்தில் தான் வேலை செய்யும். நல்ல வேலை அந்த அன்னைக்கு பௌர்ணமி. அதனால் நிலா வெளிச்சம் பட்ட உடனேயுமே சிங்கத்தினோட காயம்ல சரியாயிடுச்சு. அங்கங்கே பொசுங்கி போயிருந்த பிடரியும் வளர்ந்துருச்சு. காலையில் முழிச்சு பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். நம்மளோட அரியத்தான் கேட்கணுமே அப்படியே குதிநடை போட்டுக்கிட்டு ஜாலியாக பாடிக்கிட்டு இருந்தது. எல்லா விலங்குகளும் அப்பாடா இனி இவரோட புலம்பலை நம்ம கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. அதனால நண்பர்களே, இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் என்றைக்குமே யார் கூடயும் எப்பவுமே பேசாமல் இருந்துடாதீங்க. ஏன்னா பழைய நண்பனாக இருந்தால் கூட அவங்க உங்களுக்கு தலை போகிற பிரச்சனைக்கு உதவலைன்னா கூட தலைமுடி போகிற பிரச்சனைக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால் என்றைக்குமே தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் அப்பப்போ மறந்துடுங்க, சரியா? இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வித்தியாசமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபர் கதையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.